தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மற்றும் 2026 தேர்தலுக்கு தயாராவது குறித்து விஜயுடன் இரண்டாவது நாளாக பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகரான தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்து 10ஆம் தேதி முதற்கட்டமாக விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து 11ஆம் தேதியும் என் ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனாவுடன் தாவேகாவின் கட்டமைப்பு குறித்து ஆய்வு செய்தார். சுமார் 3 மணி நேரம் நடந்த ஆலோசனையில் கட்சிக்கு எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது, தற்போது எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும், அதை எவ்வாறு அதிகரிப்பது, தேர்தலுக்கு செய்ய வேண்டிய உத்திகள் என்ன என்பதையெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15 முதல் 20% வாக்குகள் உள்ளதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. என் ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றது. இதற்கு பிறகு விஜயை பிரசாந்த் கிஷோர் இரண்டாவது நாளாக மீண்டும் சந்தித்தார். இந்த இரண்டாவது நாள் சந்திப்பானது சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் ஆனந்த் உட்பட 3 பேரும் கலந்து கொண்டனர். அதில் முன்னதாக அவர்கள் விவாதித்த விஷயங்கள், அடுத்து என்ன திட்டங்கள் வகுக்க வேண்டும், அவற்றுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் கூறியிருக்கின்றனர். இரண்டு நாட்கள் நடந்த ஆலோசனைக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் சென்னையில் இருந்து புறப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தேர்தல் வியூகங்கள், ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்தும் முனைப்பில் தாவேகா களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜத்துடன் செய்தியாளர்கள் வினோத் மற்றும் செந்தில் ராஜா.